ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ் ஹப். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடியுரிமையை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் 1, அதாவது 25 பிரிவு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. ஸோ முதல் பகுதி வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 2 இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பார்ட் 2 பிரிவு 2, இங்கிலீஷ்ல வந்து பார்ட் 2 சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு குடியுரிமையை பத்தி விளக்கக்கூடிய பிரிவு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 2 தான் குடியுரிமையை பத்தி சொல்லுது. எந்தெந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது, எத்தனை விதிகள், எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்த்துருவோம். விதி 5 முதல் 11 வரைக்கும் இருக்கு. விதி 5 முதல் 11 வரைக்கும் இந்திய குடியுரிமையை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு என்ன அப்படின்னா இந்த விதிகள் எல்லாம் நடைமுறையில இல்லை. இதுல விதிகள்ல சொல்லப்பட்ட விளக்கங்கள் எதுவுமே நடைமுறையில இல்லை. நம்ம என்ன அப்படின்னா 1955 ஆண்டு வந்து குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தோம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நிறைய வாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா திருத்தமும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டுல வந்து 2 விதமான மக்கள் இருப்பாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா அந்த நாட்டினுடைய பிரஜைகள், அதாவது குடிமக்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த நாட்டினை சேராதவர்கள், அதாவது வெளிநாட்டினர், இல்லைன்னா அந்நிய நாட்டினர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாட்டுல வந்துட்டு இந்த குடியுரிமை ஏற்பதற்கான 5 வழிகள் அடிப்படையில யாராச்சும் குடியுரிமை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு இந்த நாட்டினுடைய பிரஜைகள். மற்றபடி சிட்டிசன்ஷிப் யாருக்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க எல்லாருமே அந்நிய நாட்டவர் தான். ஸோ பொதுவா குடிமக்கள் அப்படின்னு சொல்றப்போ என்ன அப்படின்னா இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம், குடிமக்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா குடிமக்களுக்கு வந்துட்டு சம் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் கிடைக்குது. பட் அது வந்து வெளிநாட்டினருக்கு கிடைக்காது. அது எந்தெந்த ரைட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ விதி 15, 16, 19, 29, 30 இதுல சொல்லப்பட்ட ஒரு சில அடிப்படை உரிமைகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இந்த விதியெல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பார்க்கல, இன்னைக்கு இது இப்போ வரைக்கும் பார்க்கல. பட் என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல இது இது எல்லாமே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லக்கூடிய விதிகள். அதாவது பார்ட் 2க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பார்ட் என்ன அப்படின்னா பார்ட் 3. பார்ட் 3ல தான் அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்றாங்க. ஸோ அடிப்படை உரிமைகளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 15, 16, 19, 29, 30 இதுல சொல்லப்பட்ட உரிமைகள் குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும், வெளிநாட்டவருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ். நம்ம வாக்களிக்கிறோம் தானே, பாராளுமன்ற தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் ஓட்டு போடுறோம். அப்படி ஓட்டு போடுறது யாரால முடியும் அப்படின்னா குடிமக்களால மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் அந்த தேர்தல்ல வந்து கண்டஸ்டண்டா போட்டிக்கு நிக்கணும் அப்படின்னாலுமே குடிமக்களா இருந்தாதான் போட்டி போட முடியும். ஸோ வெளிநாட்டவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில வந்துட்டு ஓட்டு போடவோ இல்லை அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு கண்டஸ்டண்டா நிற்கவோ முடியாது. அதுக்கப்புறம் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும். பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் அலுவலகம், அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம், இந்த மாதிரியான பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நீங்க ஹோல்டு பண்ணணும், நடத்தணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து இந்திய குடிமக்களா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டினர். ஸோ நாட்டுல குடிமக்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா வெளிநாட்டவர் இருப்பாங்க, ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிநாட்டவரையும் 2ஆ நம்ம பிரிக்கலாம். வெளிநாட்டவரை எப்படி 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னா நட்பு நாட்டினை சேர்ந்த வெளிநாட்டவர், அதுக்கப்புறம் எதிரி நாட்டினை சேர்ந்த வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம 2ஆ பிரிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரி நாடு அப்படின்னு சொல்லி 2 நாடுகளை தவிர உலகத்துல வேற யாருமே நம்ம எதிரி நாடுகளா நம்ம இன்னமுமே அபிஷியலா சொல்லல. அந்த 2 நாடு என்னென்ன அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். சரிங்களா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஸோ அவங்களதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிரி நாட்டினை சேர்ந்த வெளிநாட்டவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். மற்றபடி நட்பு நாடுதான். உலகம் ஃபுல்லா இந்தியா வந்து எல்லா நாட்டுக்கிட்டையும் நட்பை தான் பாராட்டி வருது இன்னைக்கு வரைக்குமே. ஸோ என்ன இவங்க 2 பேருக்கும் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 22 ஆர்டிகல் 22ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்காது. எதிரி நாட்டை சேர்ந்தவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 22ல சொல்லப்பட்ட விஷயம் கிடைக்காது. ஸோ என்ன அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாக்குறப்போ நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஃபார் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாக்குறப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோல வந்து நம்ம என்னன்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் குடியுரிமையை பத்தியான ஒரு
இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடியுரிமையை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டுல வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க. நம்பர் 1 யாருன்னா நாட்டினுடைய பிரஜைகள், அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டவர். ஸோ நாட்டினுடைய பிரஜைகளுக்கு என்று ஒரு சில பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு என்றே கிடைக்கக்கூடிய ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதுவுமே என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாட்டவர் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ அந்த வெளிநாட்டவரை வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு என்னன்னா நட்பு நாட்டை சேர்ந்தவர்கள், இன்னொன்னு என்னன்னா எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள். அது எப்படி நம்ம நட்பு நாடு வெளிநாட்டவர் இல்லைன்னா எதிரி நாட்டு வெளிநாட்டவர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்தியா எந்தெந்த நாட்டிடமெல்லாம் நட்பு பாராட்டி வருகிறதோ அந்த நாட்டை சேர்ந்த பிரஜைகள் இந்தியாவில் இருந்தால் அவர்கள் நட்பு நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த நாட்டிடம் எல்லாம் இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நட்பு பாராட்டாமல் பகையோடு இருக்கோ அந்த நாட்டை சேர்ந்த பிரஜைகள் எல்லாம் எதிரி நாட்டை சேர்ந்த பிரஜைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஓவர் வியூ. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம ஒவ்வொரு ஆர்டிகளா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.